அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை என்ன பண்ணிட்டாங்களாம்? இப்போ ஓய்வு நாள்ல கதிர்களை சாப்பிடக்கூடாதுன்னு எங்க ஆண்டவர் சொன்னாரா? பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செஞ்சது? யாரு? யாரை கேட்கணும்? அப்போ யாரை கேட்கறாங்க? அப்ப இவங்க குறை கண்டுபிடிக்கிறலாம் யாரனா? இயேசுவை தான் குறை கண்டுபிடிக்கணும். இயேசு பழைய ஏற்பாட்டுல போய் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க பண்ணது தப்புல நிக்கிறார். நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு எதிரானவர் அல்ல, உங்களுக்கானவர். ஓய்வு நாளுக்கு அதிபதி கூட அவன் நின்னுட்டு அவன் சாப்பிட்றான், அவருக்கு பிரச்சனை இல்லை. ஓய்வு நாளை இடையில வந்து ஆசரிச்சு உனக்கு பிரச்சனையா இருக்குது. இப்போ இங்கதான் ஒரு கான்செப்ட் சொல்றாரு, வாசிங்க. தாவீதை பத்தி உனக்கு தெரியுமா? தாவீதே ஆசாரியர்கள் மாத்திரம் சாப்பிடக்கூடிய அப்பத்தை என்ன பண்ணாரு? சாப்பிட்டாரு. நீ தாவீதை கேள்வி கேட்டேங்கிறாரு. அப்ப பல நேரங்கள்ல உனக்கு பிடித்தவர்கள், உனக்கு சாதமானவர்கள் செய்வது உனக்கு தவறாய் தெரிவதில்லை. உனக்கு ஒருத்தர் மேல பகையாயிருச்சுன்னா அவங்க பண்றது எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? குறை பேசுற. இன்னைக்கும் இதே பிரச்சனை தான். இன்னைக்கு ஊழியர்களை விமர்சிக்கிறதும் இதே போலதான். நம்ம கூட இருந்துட்டு அவங்க ஏதாவது பேசினா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா எதிராக இருக்கிறவங்க என்ன பேசினாலும் அதுல குறை கண்டுபிடிக்கல.